Hi friends, Assalamu alaikum. Welcome to Mom's Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு பவுலில் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க, கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க, பிளாக் கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க, பிஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க, வால்நட் ஆட் பண்ணிக்கோங்க, டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கோங்க, செர்ரி ஆட் பண்ணிக்கோங்க, அதோட ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 1 hour அப்படியே ஊற வச்சிருங்க. இன்னொரு பவுல்ல சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகும்போது வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் எக் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. நான் பீட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா ஃபோமிங் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிடுங்க. ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பட்டை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கோம்னா நட்ஸ் ஆரஞ்சு இருக்குல்ல, அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டாப் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்துல சால்ட் போட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா கேக் பேட்டரை வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 25 minutes அப்படியே
சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நம்மளோட டேஸ்டியான ப்ளம் கேக் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.